மாபெரும் இந்த மதுரை மாநாட்டை தலைமையேற்று நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 4 ஆண்டுகள் காட்டாட்சியை முடித்து விட்டது இந்த திமுக அரசு. விவசாயிகள் ஆரம்பித்த அரசு ஊழியர்கள் முதல் இன்றைக்கு தூய்மை பணியாளர் வரை அனைவரும் கடுமையாக நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள இந்த திமுக அரசால், திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசால் விவசாயிகள் ஒவ்வொரு நொடியும் பாதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நேற்று பார்த்திருப்போம் தூய்மை பணியாளர் வரைக்கும் எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று. எத்தனை நாட்கள் நாம் இதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்போம்? இதற்கெல்லாம் ஒரு விடை வேண்டாமா? கண்டிப்பாக வருகிற 26 நடைபெறும் தேர்தலில் தமிழகத்திற்கே ஒரு விடுதலை என்றால் நம்மளுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் அந்த தருணம் மட்டுமே தமிழருக்கு ஒரு விடுதலை. என்கிட்ட சொல்றாங்க ஒரு சில பேர், உங்ககிட்ட சீனியர்ஸ் இல்ல, நீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்கன்னு. யாருங்க சீனியர்? மக்களை பார்த்து ஓசினி ஏளனம் செய்த பொன்முடி சீனியரா? 1000 ரூபாய் திட்டத்தை கொச்சையாக பேசிய துரைமுருகன் சீனியரா? சென்னை மாநகராட்சியை அட்டூழியம் செய்து அழித்துக் கொண்டிருக்கும் சேகர்பாபு சீனியரா? இல்லை மதுரையில் பத்திரப்பதிவில் அனைத்தையும் தமிழகம் முழுவதும் பத்திரப்பதிவு ஊழலை செய்து கொண்டிருக்கும் மூர்த்தி சீனியரா? இவர்கள் எல்லாம் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை கொள்ளையடித்தது போதாதா? நம்மளுடைய தலைவர் உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் இந்த கூட்டத்திலிருந்து ஒரு தம்பி, ஒரு தங்கை, ஒரு அண்ணன், ஒரு அக்காவை தேர்ந்தெடுப்பார் அடுத்த வருடம். அந்த தேர்ந்தெடுக்கும் அந்த நபர் அமைச்சராக தலைமைச் செயலகத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நொடியும் மக்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும் ஒரு நபராக இருப்பார். என்ன பெரிய சீனியர்? அப்படி என்ன பெரிய சீனியர்? ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற துறையை பத்தி எதுவுமே தெரியாது. ஆனால் நம் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் இங்க இருக்கிற ஒரு தம்பி, தங்கை, அண்ணன், அக்கா அவர்கள் 3 வாரத்தில் அந்த துறையை பற்றி தெரிந்து கொள்வார். 4 வாரத்திலிருந்து என்ன செயல் திட்டம்னு முடிவு பண்ணி டெலிவர் பண்ண ஆரம்பிப்பார். நாட்டை பற்றி சிந்திக்கும் ஒரு நபர் கண்டிப்பாக அமைச்சரவையில் உட்கார வைக்கணும்னா அது அண்ணன் விஜய் அவர்களால் மட்டுமே முடியும். என்னிடம் ஒருவர் கேட்டார், நம்ம ஊர்ல வேலை பார்க்குற ஒரு அக்கா கேட்டுச்சு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, அண்ணா எலெக்ஷன் அப்ப கட்சிக்காரங்கெல்லாம் காசு கொடுப்பாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டா அவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. 3 மாசத்துக்கு முன்னாடியே தமிழக அக்கா மாதிரி தாய்மார் மாதிரி பல பேர் தயாராகிட்டாங்க. ஒரு விஷயம் மக்களே, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள் என்பது உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஏழை மக்களை மிரட்டி 500 1000க்கு வாங்க முடியும் என்று நினைப்பவர்கள் யாராலும் இனிமேல் அதை செய்ய முடியாது. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி மட்டுமல்ல, அது ஒரு தலைமுறைக்கான எமோஷன். 40-50 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தலைமுறையே மாற்றி அமைக்க போகும் எமோஷன், அடுத்த தலைமுறையை காப்பாற்ற போகும் ஒரு எமோஷன். இந்த தருணத்தை விட்டால் அதுக்கப்புறம் நம்ம யாராலும் மீண்டும் இந்த தருணத்தை கொண்டு வர முடியாது. கடைசியாக ஒண்ணே, அடுத்த வருடம் தமிழகம் முழுவதும் வெற்றி பேரணியில் திளைக்கும் பொழுது, தமிழகம் முழுவதும் வெற்றியாக அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு, அதுதான் உண்மையான தமிழக மக்களுடைய வெற்றி பேரணி. அந்த வெற்றி பேரணியை தமிழகம் முழுவதும் திளைக்கும் பொழுது அந்த வெற்றி மாநாடு இதே மதுரையில் வைக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடம் உங்கள் சார்பாக நான் கோரிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கும் உங்கள் அண்ணனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0